இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப் காரில் பயணிக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசை. ஆமாம் ஆமாம், ரோப் காரில் பயணிச்சு இந்த சிட்டியோட வியூவை வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக தர போகிறேன். அந்த ரோப் கார் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம போயிடலாம். ஸோ கொஞ்சம் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கார்டு எடுத்துடலாம். என்னுடைய நெல்லில் பார்க்கலாம் நான் கார்டு எடுக்கிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ வெயிட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய கார்டு. ஸோ இதை நம்ம வச்சு இப்போ டெப் பண்ணிட்டு உள்ளுக்கு போகணும். அந்த மிஷினில் டெப் பண்ணால் நமக்கு ஒர்க் பண்ணும். 2.5 லாரியாம் அதில் டெப்பிங் கோஸ்ட். ஸோ நாம் இங்கேருந்து அப்படியே பண்ணிவிட்டு இறக்கிட்டு போகணும். இறங்கினதுலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ தரப்போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியா? அப்படி கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிடுவோம்ல. கிளாஸ் பிரிட்ஜா? ஆமாம், இது போய் கிளாஸ் பிரிட்ஜில் தானே நிற்பேன். ஆமாம், பீஸ் ஆஃப் பிரிட்ஜ் தானே, அந்த பிரிட்ஜில் தானே. அந்த லொக்கேஷனுக்கு கிட்ட தான் இந்த ட்ரப் கார் போய் நிற்கும். ஸோ அதோடய நம்ம போயிடலாம். ஸோ வாங்கலாம் ஜி, ஸ்டக்கன் ரோடாக போகுது போல. நம்ம தனி ரோப் காரில் தான் போவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியே வாங்கடா. ஸோ இப்போ வந்து நம்ம டெப் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜி வந்து சரி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்துட்டோம். ரோப் கார் 1 by 1 வாங்குறத பிடிச்சி வாரத்தை ஒரு ரோப் கார் வருது. நம்ம தனியாக தான் போகிறோம். நிறைய பேர் என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. பட் நம்ம தனியாக போகிறதுக்கு தான் இருக்கிறோம். ஸோ 1 by 1 போகலாம். ஆனால் நிறைய க்ரோடுன்னு வருது. நான் போய் சொன்னேன் அவனுங்கள்ட்ட ஃபஸ்ட்டுக்கே போகலான்டா அப்படின்னு சொல்லி. பயப்பிள்ளைங்க கேட்டானுங்களா, தள்ளி தண்ணி குடிக்கணும், மண்ணி குடிக்கணும், என்னென்ன சொல்கிறான் பாருங்க. 2 ரோப் கார் தானே போச்சு. சரி, இதில் அவங்க ஏறட்டும். ஓகே, ஏறினதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் வார காரில் நம்மளை தனியாக ஏற்றுனேன். ப்ரோ தான். நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க இன்னுமே. ஆனால் நம்மளை வந்து தனியாக ஏற்றுறதுக்கு ஜி பர்மிஷன் கேட்டாரு. அவனும் ஒத்துக்கிட்டான். சரி, நம்ம தனியாக போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸபுல்லாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்ல வேண்டியதான். நிறைய கதைகள் பேசலாம். அதனால தான் சரி வரட்டும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓகே, மேலே மேலே இருங்க. இந்த பக்கம் போய்க்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் வியூவில் லைனில் அவங்க நிற்கிறத பார்க்கலாம். நம்மளை மட்டும் தனியாக ஏற்றிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சீடு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளை வந்து ஏற்றிருக்காங்க. பெரிய விஷயம். ஸோ இதில் பார்க்கலாம் எப்படி அந்த வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு சரிங்களா, ஒட்டோக்குள்ள சைடு எனக்கு தெரியும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. அது லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்லோவாக போகும். பிடிக்கிறதுக்கு பாருங்க எப்படி போகுது. இதில் இன்னொரு ரோப் கார் போகுது. மொத்த சிட்டியும் வந்துட்டு வேற லெவலில் இருக்குதுங்க. சான்ஸே இல்லை. பார்த்தீங்களா, வர்த்து தான். 2.5 இது வர்த்து தான். மந்த்லி 2.5 லாரி. ஓகே, எப்படி இது பார்த்தீங்களா, மெல்ல மெல்ல போயிட்டு இருக்கிறோம். நைட் டைம்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நைட் டைம்ல பார்த்தா தான் அது அழகே இருக்கும். ஸோ ஓகே, we are almost reach 2.5 லாரி gone. எப்படி டான்ஸ் ஆடி போறது இப்படி போகுது. இப்படி போயிட்டு இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் ஸ்லோ பிரேக் எல்லாம் போடுங்க. மொட்டவா டோரே ஓப்பன் ஆகும். அந்த இடத்துக்கு போகலை. பட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ஸோ அங்கேயும் பயங்கர க்ரௌடு நிற்குது. பார்த்துட்டு இருக்கிறாங்க. மெல்ல மெல்ல ஓப்பன் ஆகாதே நீங்க. டோர் ஓப்பன் போங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஹரி ஹரி ஹரி.
அந்த அடிச்ச பிரேக்கில் நாங்கள் நினச்சோம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சோம். பட் அது முடியலை. ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற க்யூவோட இங்கே அதிகமாக இருக்குது வெயிலுக்கு போகிறதுக்காண்டி. ஸோ இதுதாங்க ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைனலி. ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீ ஹோப்ஃபுல்லி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது ஏபலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே தான் போகிறோம். நெக்ஸ்ட் ஜும்மாக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஃபைனலில் ஒரு ஜும்மா இருக்குது. அதை முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? கட்டாருக்கு போகிறோம். கட்டாரில் 1 டே, அதுக்கப்புறமா நாட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு போகிற ஐடியா ஒன்று இருக்குது. எல்லாமே கண்டினியூ ஆகும். Next Friday. ஓகே, போட்டிங் போகிறதுக்காக பேசிட்டு. The weather is perfect. I guarantee 100% you will like it. And $10, what is it $10? Come on. We already இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? that's right. Oh, we are going to make some work there. You will sit and rest. We need to rest. You will sit in the boat and rest for half an hour, man. Okay bro. Why not? Let's come on. Let's go. No. You don't like tea? No, this time no. Next Friday we will come. Next Friday. Yeah. Everybody tell next Friday, but nobody comes. We will come. No worries. Some kind of mystery case. Everybody, yeah, tomorrow, yeah, day after tomorrow, but nobody comes. Okay, next Friday you'll be here? Next Friday, I will be here. Okay. You give me the word? Yes. In the eye of the God? Sure. அப்படியே 2 நாட்டு மன்னர்கள் மீட் பண்ணிக்கிறாங்க. You write down. Yeah, note பண்ணிடுங்க. இதுல தான் சார்ஜ் இல்ல. Okay, You have Georgian card? 577. Put Shvedi 37 95 17 Your George as a wish. Yeah, it's a dog. ப்ரோ இப்போ என்ன சொன்னாருன்னு சொன்னால் இன்றைக்கி வெதர் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதாவது இந்த வெயிலில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா காற்றடிக்கிற டைமில் போக முடியாது. ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். கெஸ்ட் வந்து $10 தான். அப்போ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னார் இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, பட் யாருமே வந்தது இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை நாங்கள் வரோம். அப்போ கார்டுக்கு மேலே சத்தியம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஓகே நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே நாம் இவரை மீட் பண்ணி நம்ம போட்டிங்கும் போவோம். But I'm gonna stay. Reach 1 million likes. So please subscribe. Okay, thank you.